எண்ணம் போல் வாழ்வு. நம் முன்னோர்கள் சொன்ன அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை, டென்ஷனே ஆகாதீங்க, பதட்டம் இல்லாமல், பயம் இல்லாமல், தெளிவாக அது நேர்மறை எண்ணத்தோடு இருந்து இயற்கையை பார்த்துக்கும். இது தன்னாலே சரியாயிடும், அப்படி திடமா நம்புங்க. அப்படி இருந்தால் தம்பி சரியாயிருமா, இது கேலிக்குதா இல்லையா அப்படின்னு நினைக்கலாம். நிச்சயமாக சரியாகும். உங்களுடைய நம்பிக்கை ரொம்ப தெளிவாகவும் ஆழமாகவும் இருந்தால் நிச்சயமாக சரியாகும். ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கும்போது நீங்க பதற்றம் அடையும் போது அந்த பிரச்சனை மேலும் அதிகரிக்கும். பதறிக்காரி சதுரிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? உங்களுடைய நெகட்டிவ் தாட் உண்டாகும் போது அந்த எண்ணம் மீண்டும் அந்த காரியங்கள் சீர்குலைஞ்சு போயிடும். அதனால எந்த பிரச்சனை தான் சரிதான், உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் சதி பண்ணாலும் சரிதான், உங்களுக்கு எதிரான சூழ்நிலைகள் நிறைய இருந்தாலும் சரிதான், எதையும் நீ நினைச்சு கொள்ளப்படாங்க, எல்லாம் சரியாகும். நிச்சயமாக அதை இயற்கையை பார்த்துக்கும், இறைவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொன்னாலும் சரிதான். இது சைக்காலஜிக்கலான பதிவு, இது மத ரீதியாக எடுத்துக்க வேண்டாம். அது நீங்க எப்படி வேணாலும் சொல்லிக்கங்க, இறைவன் பார்த்துப்பான்னு சொன்னாலும் சரிதான், இயற்கை பார்த்துக்கும்னு சொன்னாலும் சரிதான். இயற்கைக்கு நிறைய ஆற்றல் உண்டு. நம்முடைய நேர்மறையான எண்ணம் அந்த இயற்கையான அந்த பிரபஞ்சத்தோடு கலக்கும் போது அது ஒரு பாசிட்டிவ் வைப்பை நிச்சயமாக நமக்கு கொடுக்கும். நீங்கள் ஒரு பாசிட்டிவ் வைப்போடு இருந்தால் உங்களுடைய எல்லா காரியங்களும் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ நீங்கள் ஏதாவது உங்களோட பிரச்சனைகள் வரும்போது பதட்டம் இல்லாமல் அமைதியாக இருந்து இது சரியாகணும் முழுமையாக நம்புங்க, நிச்சயமாக சரியாகும்.